ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடித்த நபரோ இல்லை பிடிக்காத நபரோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க கூட சேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ தட் நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிற வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் சேட்டில் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ணுவோம். இது மாதிரி எந்தெந்த சேட்டில் எல்லாம் அவரு கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த ஆப்போசிட் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைசியாக சூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எதுனா கூகுள் பே. ஸோ இந்த கூகுள் பே ஓபன் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் இல்லைங்களா. இந்த கூகுள் பேலையும் அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் பே அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் யார் கூட சேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுடைய சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்பர் மேலே இருக்கிற நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அவர் கடைசியாக உங்களுக்கு சேட் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய சேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் 3 டாட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ள டர்ன் ஆஃப் மெசேஜிங் இருக்கும். இந்த மெசேஜை கிளிக் பண்ணிட்டு அகைன் டர்ன் ஆஃப்னு கொடுத்துக்குங்க. அவ்வளவுதான். இனிமேல் அந்த பர்சன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற மாதிரி தான் நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்றது மட்டும்தான் அந்த பர்சனுக்கும் நமக்கும் நடக்குமே ஒழிய அவர் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணி எந்த மெசேஜும் அனுப்ப முடியாது, நீங்களும் எந்த மெசேஜும் அனுப்ப முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.